சிபி 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 என்னாச்சு? ஒண்ணுல ஜானு. மீனா, என்ன நடக்குதுங்க? மாப்பிள்ள பரிகாரம் பண்றதுக்காக தான் நாம இந்த கோயிலுக்கே வந்திருக்கோம். மாப்பிள்ள பரிகாரம் பண்ணும்போது இவன் கூடவே வந்துட்டு இருக்கா. தமிழ் சொல்லு, என்னாச்சு? ஜனமா சிபி சாருக்கு கால்ல ஆணி குத்திருச்சு. ரத்தம் வர நிக்காம வந்துட்டு இருக்கு. சிபி சார்னால வலிய தாங்கிக்கவே முடியல. ஐயோ கடவுளே, ஏன் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை கொடுக்கற? நீ வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா. மீனா, மா பரிகாரம் பாதியில நின்னா தெய்வ குத்தமாயிருமா? அத்த, எவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அவனால வலி தாங்க முடியாது. உடனே ஏதாவது பண்ணணும் அத்த. இவர் வேற கோயிலை தாண்டி போக கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. அத்தை, பரிகாரம் பூஜை இதையெல்லாம் விட நம்ம மாப்பிள்ளையோட உசுறுதான் முக்கியம். நேத்துல இருந்து சாப்பிடலன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி அவரால் இந்த பூஜையை செஞ்சு முடிக்க முடியும்? ஆணி குத்தி இருக்குது, கால் செப்டிக் ஆயிடும். நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். மாப்பிள்ள, நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். கிளம்பு. எதுக்கத்தான் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அத்தான். வாங்க அத்தான், ஹாஸ்பிட்டல் போலாம் ப்ளீஸ். ஜனமா, நீங்க சொல்லுங்க ஜனமா. சிபி, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு வா. இல்ல ஜானு, நான் பரிகாரம் பண்றேன். பரிகாரம் இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம் மாப்பிள்ள. சொல்றதை கேளு மாப்பிள்ள, வா போவோம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. எடுத்த காரியத்தை சரியா செஞ்சு முடிச்சிடணும். அவருக்கு இல்லைன்னா மேலும் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேபி, உன்னை விட பரிகாரம் பெருசு இல்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர் சீக்கிரம் வாங்க. தமிழ், நீ எப்ப போன? இவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு தெரியும் ஜனமா. அதான் நானே போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தேன். டாக்டர், கால ஆணி ஏறி இருக்கு, செக் பண்ணுங்க. சேர் எடுத்து சொல்லுங்க. இந்த எடுத்துட்டு வரேன். மச்சான் உட்கார உட்கார உட்கார் மச்சான் உட்கார். காலை காட்டுங்க. சம்யுக்தா, சிபிய மட்டும் இல்ல, அந்த ஜனாமாவையும் கரெக்ட் பண்ண சரியான நேரம் இதுதான். இங்க பாரு, கஷ்டமான நினைக்காத, கடகடன்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டு வந்துரு. அண்ணா, எனக்கு உதவி பண்ண உன்னை கூட்டிட்டு வந்தா என்ன நெருப்புல இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குற? இது உனக்கே நல்லா இருக்கும். வேற என்ன வழி இருக்கு சொல்ல? இங்க பாரு, காம்படிஷன் அதிகமா இருக்கு, மிஸ் பண்ண கூடாது. ஓ, ஏமா, முத பூக்குள்ள இறங்க போற, அம்பாளை நல்லா வேண்டிக்க. இந்தா திருநீரை எடுத்துக்க. இந்தாமா தீச்சட்டி, இந்தா. சுடப்போது பாத்து. சம்யுக்தா, பாத்து பாத்து. சம்யுக்தா, பாத்து. சம்யுக்தா, பாத்துமா. சாம், என்ன சாம் பண்ற? அண்ணா, நெருப்பு எப்படி கொதிக்குது பாருண்ணா. காலெல்லாம் சுடுண்ணா. இந்த தீச்சட்டி வச்ச 10 செகண்ட்ல கையெல்லாம் பொசுங்கி போச்சு.
நீங்க வேற ஏதாச்சும் ஒரு சின்ன பரிகாரமா சொல்லுங்க. இது மட்டும் என்னால முடியாது. என்ன ஆள விட்டுருங்க. இதுதான் நீ அத்தா மேல வச்சிருக்க பாசமா? என்னமோ பெருசா பேசுன. அத்தா, இப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க யார் யாரு எப்படின்னு. உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா இவெல்லாம் நிக்கவே மாட்டாத்தா. கடவுளே, பாத்தியா மீனா? உடனே சாமி வந்து என் பொண்ணு மேல இறங்கிடுச்சு. என்னது? சாமி வந்த மாதிரி ஆடுறனா? லூசாமா? புடிமா? யாராவது புடிங்கல. ஐயோ, சூடு தாங்க முடியல. புடிங்க, புடிங்க, புடிங்க. கை வெந்து போச்சு. பையன் பாருங்கப்பா. என்னங்க பாருங்க. அத்தை, இந்த பரிகாரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ண முடியாது போல இருக்கு. ஏதாவது ஈஸியான பரிகாரம் இருந்தா கேட்டு சொல்லுங்க. கடவுளுக்கு ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதுல 1000 கஷ்டங்கள் இருக்கும். அதை தாங்கிக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கலன்னா சிபி உயிருக்கு ஆபத்துன்னு வேற சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? ஜனமா, இத நான் செய்யறேன்.